Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு அஞ்சு ஸ்டெப் தான். அந்த ஸ்டெப் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நம்மளுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து ப்ராப்பராக நம்ம மெஷர் பண்ணணும். ஏன்னா நிறைய சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷனே நிறைய பேர் பண்ணுறதில்ல. நமக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம எவ்வளவு இன்கம் வருது, இதெல்லாம் வந்து யாருமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இதை நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெய்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணாலே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டான்றதுனால கேல்குலேட்டே பண்ணாமல் நிறைய பேர் விட்டுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுது. நீங்கள் வந்து எந்த விஷயத்த மெஷர் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த மெஷர் பண்ணுறதை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எந்த விஷயத்த உங்களால் மெஷரே பண்ண முடியலையோ அந்த விஷயத்தை உங்களால் மேனேஜே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் மெஷர் பண்ணணும். எவ்வளவு இன்கம் வருது, எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அதில் எவ்வளோ வந்து கண்ட்ரோலபிள் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, எவ்வளோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். இது மேனேஜ் பண்ணாலே உங்களுக்கு மணி வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் வந்து நமக்கு தெரியும். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு சிங்கிள் இன்கம் தான் இருக்கும், சேலரி இன்கம் தான் இருக்கும். பட் சேலரி இல்லை இன்கம் இல்லாமல் வேறு அடிஷ்னல் இன்கம் இருக்குது, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 4-5 பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ வருஷத்துக்கு டோட்டலாக எவ்வளோ இன்கம் வருதுன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். இப்போ எக்ஸ்பென்சஸ்ன்றது சில எக்ஸ்பென்சஸ் வந்து மாதம் வரும். சில எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட இன்சூரன்ஸ், இது மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இந்த மாதம் ரெகுலராக எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது அண்ட் ஆல்டர்னேட் மந்த்ஸில் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருதுன்னு நீங்கள் நோட் டவுன் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி எக்ஸ்பென்சஸ் போக நமக்கு எவ்வளோ மணி அடிஷ்னலாக நம்மகிட்ட இருக்குது இல்லையா அப்படின்றது நம்ம கேல்குலேஷன் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளானிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேல்குலேஷன் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து கேல்குலேஷன். இது எதுக்குன்னா, நம்மளுடைய நெட்வொர்த் என்ன, நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம ஃபினான்ஷியலாக நம்மளுடைய மதிப்பு என்னன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபினான்ஷியலி நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படின்னு எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனா, நம்மளுடைய நெட்வொர்த்தில் நம்மளுடைய அசட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது. இப்போ சொத்துக்களில் நம்ம என்ன லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு வீடு, நமக்கு சொந்த வீடு இருந்தால் அந்த வீட்டை நம்ம எழுதலாம். கார் இருக்குன்னா கார் எழுதலாம். நமக்கு வந்து வேறு ஏதாவது லேண்ட்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, இல்லை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ், இந்த மாதிரி தான் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு கேல்குலேட் பண்ணணும்னா, நம்மளுடைய பாசிட்டிவாக வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, நம்மளுடைய நெட்வொர்க், நம்மளுடைய ஃபினான்ஷியல் மதிப்பு வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிதான் நம்ம மானிட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு சைடில் அசட்ஸ் எழுதிக்கோங்க. அசட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, வீடு, நிலம், நம்ம கோல்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசட்ஸில் எழுதிட்டு, லோன்ஸில் என்னென்னலாம் லோன்ஸ் இருக்குது. இப்போ வீடு நம்மக்கிட்ட எனக்கு ஒரு 1 கோடி ரூபா மதிப்பில் வீடு இருக்குது, ஆனால் அதில் 40 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா அப்போ அதை கடனை வந்து நம்ம லோன்ஸில் வந்து எழுதணும், லைபிலிட்டிஸில் நம்ம எழுதணும். அதேமாதிரி கார் வாங்கியிருக்கீங்க, ஒரு 8 லட்ச ரூபா கார் இருக்குது, ஆனால் 5 லட்ச ரூபா வந்து லோனில் இருக்குன்னா அந்த லோனை வந்து அதில் எழுதணும். அதே மாதிரி வேறு பர்சனல் லோன் இருக்குது, வேறு ஏதாவது ஜுவல்லரி மேலே லோன் வச்சுருக்கீங்கன்னா அந்த லோன்ஸ் எல்லாம் லைபிலிட்டி சைடில் எழுதணும். அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்மளுடைய நெட்வொர்க் பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து ஸ்லோவாக வருஷம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நமக்கு என்ன இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் நம்மளுடைய நெட்வொர்த் எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த நெட்வொர்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும் வருஷம். மூணாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்கம் வந்து நம்ம மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இன்கம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் மூலமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்சூரன்ஸ் மூலமாக ப்ரொடெக்ஷன் வரும்போது 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ லைஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்ல முடியாது, நம்மளுடைய இன்கம் ப்ரொடெக்ஷன் சொல்லணும். ஜென்ரலாக எல்லாருமே லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு எடுக்கும்போது நம்ம லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் நம்ம நினைக்கிறோம். லைஃபை எப்பவுமே ப்ரொடெக்டே பண்ண முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் லைஃப் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கமை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இன்கமை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 50,000 ரூபா நம்ம வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த 50,000 ரூபா நாளைக்கு நான் இல்லைனாலும் வரணும். அப்போ அதுக்கு எவ்வளோ கவரேஜ் இருக்கணும்னா ஒரு 1 கோடி ரூபாயாவது கவரேஜ் இருக்கணும். ஸோ ஒரு 1 கோடி ரூபாய் கவரேஜ் இருந்ததுன்னா பேங்க்ல அதில் டெபாசிட்ல போட்டாங்கன்னா ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா கூட மாதம் வந்து 50,000 ரூபாய் என் ஃபேமிலிக்கு வந்து இன்கம் வரும். ஸோ இன்கம்மை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ அதுதான் மெயினாக நம்ம எடுக்கணும். ஸோ ப்ரொடெக்ஷனில் ஃபஸ்ட்டு விஷயம் டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கணும். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சஃபிஷியண்டான கவரேஜ் நமக்கு கிடைக்கும், ஆனால் மணி வந்து திரும்ப வராது. அதுதான் பியூர் இன்சூரன்ஸ். இதுதான் நம்ம எடுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இன்சூரன்ஸ் போடுறாங்க. எல்ஐசியாக இருக்கட்டும், மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் போடுறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு அடுத்த மாதத்துலேருந்தே வருமானம் வர மாதிரி ஸ்கீம் எல்லாம் போட்டாங்க. இமீடியட் இன்கம் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது.
அதெல்லாம் வந்து எடுக்கிறது வந்து ஒரு முற்றிலும் தவறான ஒரு விஷயங்கள். ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரியணும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து என்ன பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸா மட்டும் பாருங்க. உங்க ப்ரொடெக்ஷனா மட்டுமே பாருங்க. அதுல வந்து இன்கம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்கம் வரணும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா சஃபிஷியண்டா கவரேஜ் கிடைக்காது. இப்போ நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் நான் ப்ரீமியம் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் நான் கட்டுறேன்னா கேரண்டி பாலிசி ஒரு 20 வருஷத்துக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு கவரேஜ் கிடைக்குன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் தான் எனக்கு வந்து கவரேஜ் கிடைக்கும். ஸோ நான் கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா கட்டியிருப்பேன். ஆனால் எனக்கு காப்பீடு எவ்வளோ கிடைக்குன்னா 10 லட்சம் தான் காப்பீடு கிடைக்கும். ப்ளஸ் போனஸ்லாம் சேர்த்து திரும்ப கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நான் தவறிட்டா அந்த 10 லட்சம் தான் என் ஃபேமிலிக்கு கிடைக்குமே தவிர 1 கோடி ரூபாய் கிடைக்காது. அந்த ஃபேமிலிக்கு வந்து இன்கம் சஃபிஷியண்டாக பத்தவே பத்தாது. 10 லட்ச ரூபாய் வச்சு நமக்கு ஃபேமிலிக்கு எவ்வளோ இன்கம் வரும்னா மாதம் 5,000 தான் இன்கம் வரும். ஸோ அதனால கேரண்டி பாலிசிகள்னு போய் பாலிசி போடாதீங்க. அதில் காப்பீடு கம்மியாக இருக்கும். இதே மார்க்கெட்டிங் பாலிசி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குமே தவிர உங்களுக்கு அதுலேயும் சஃபிஷியண்டாக இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது. நீங்கள் 50,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா 10 மடங்கு கவரேஜ் கொடுப்பாங்க. 10 மடங்குன்ற போது 5 லட்சம் தான் காப்பீடு கொடுப்பாங்க. சில பாலிசிகளில் 20 மடங்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 50,000 ரூபாய் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து 10 லட்சம் தான் காப்பீடு இருக்கும். ஸோ சஃபிஷியண்டான கவரேஜ் இருக்காது. ஸோ இன்சூரன்ஸ் போகிற பர்பஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகாது. ஸோ அதனால பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் நிறைய டிராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஜாப் வந்து நிறைய டிராவல் பண்ணுற நேச்சர் இருக்குன்னா ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி கவர் எடுத்துக்கோங்க. ஸோ பர்மனெண்ட்டாக நமக்கு ஏதாவது டிசபிலிட்டி ஆயிடுச்சு, நம்ம இறக்கல ஆனால் டிசபிலிட்டி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஒரு 1 கோடி ரூபாய் கவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ சஃபிஷியண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், பட் கொஞ்சம் ஹெவி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு 5 lakhs பாலிசி எடுத்துக்கோங்க. அடிஷனலாக ஒரு 20 lakhs வந்து நீங்கள் டாப் அப் பாலிசி எடுக்கலாம். சம்டைம்ஸ் சில கம்பெனிகளில் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் அப் பாலிசி போகாமையே ஸ்ட்ரெயிட்டாக 5 lakhs பாலிசி எடுக்காமல் 25 lakhs பாலிசி எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 இடத்துல ஒரு கொட்டேஷன் வாங்கி பாருங்கள். எது வந்து உங்களுக்கு வந்து நல்ல கவரேஜ் இருக்குது, ப்ரீமியமும் வந்து டீசெண்டாக இருக்கும், அந்த பாலிசி நீங்கள் எடுங்க. வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அவசியம். பட் ஆனால் சீனியர் சிட்டிசன் நீங்கள் போகும்போது ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்கும் கம்பெனிகளில். ஸோ அஃபோர்ட் பண்ணுற முடியவங்க எடுத்துக்கலாம். பட் இன்கேஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா டிடக்டபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டிடக்டபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் 50,000 ரூபா வந்து நம்ம கையிலேருந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். கிளைம் வந்துச்சுன்னா எல்லா வருஷமும் கிளைம் வரப்போகிறது இல்லை. பட் ஆனால் கிளைம் வர்ற வருஷங்களில் முதல் 50,000 ரூபா கையிலேருந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ப்ரீமியம் ஒரு 45,000 ரூபாய் வருது அப்படின்னா இந்த டிடக்டபிள் ஆப்ஷன் நீங்கள் போகும்போது 25,000 தான் ப்ரீமியம் வரும். ஒரு 20,000 ரூபாய் ப்ரீமியம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உங்களுக்கு கிளைமே வரலன்னா அங்கேயே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 60,000 மிச்சமாகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்காக. ஸோ அதனால நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எடுக்கும்போது டிடக்டபிள் ஆப்ஷன் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ஒரு வகையான ப்ரொடெக்ஷன் தான். நமக்கு சடனாக ஒரு ஜாப் இல்லை, ஒரு 3 months ஜாப் இல்லை பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாதத்தை மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்மளோட வந்து எக்ஸ்பென்ஸ் கையில் இருக்கணும். அப்போ ஒரு 3 மாதத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுமோ அதை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணால் போதும். 3 மாதத்துக்கான இன்கம் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு மாதம் வந்து 30,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த 3 மாதத்துக்கு வந்து ஒரு 90,000 எக்ஸ்பென்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்பென்சஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம், இல்லை அல்ட்ரா ஷார்ட் டர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டு வைக்கலாம். அந்த மணி வந்து இன்ட்ரெஸ்ட் பெருசாக நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியதில் ஒரு 6 to 7% நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனே லிக்விடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேல்குலேட் பண்ணுறது. மூணாவது நம்மளுடைய இன்சூரன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது, ப்ரொடெக்ஷன் கேல்குலேட் பண்ணுறது. ஃபோர்த் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்ஸ். நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஃபியூச்சர் நம்மளுடைய என்ன பர்பஸ் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தையுடைய ஃபியூச்சர் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும், நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ குழந்தையுடைய எஜுகேஷனுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும், மேரேஜுக்கும் கேல்குலேட் பண்ணணும். இப்போ குழந்தையோட வயசு ஒரு 3 வயசு அப்படின்னா நம்ம குழந்தையோட எஜுகேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது சில எஜுகேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% இருக்கு. பட் கொஞ்சம் அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் வந்து போனீங்கன்னா அதனுடைய இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வருஷம். இப்போ சேஃப்டிக்கு நம்ம 10% கேல்குலேட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 15 வருஷம் கழிச்சு குழந்தையோட வயசு 3, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 42 லட்ச ரூபா தேவைப்படும். அதுக்கு நம்ம மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா மாதம் ஒரு 8,300 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கோல்ஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியணும் குழந்தையோட எஜுகேஷனுக்கு அப்படின்னா
போன வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சுகுண சமரித்தில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், கேரண்டி இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுன்றதை நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைய மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 வயசுங்கும் போது இன்னொரு 20 வருஷம் இருக்குது. ஸோ 23க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா அப்போ இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா செலவாகுது கல்யாணத்துக்கு அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு ஒரு 36 லட்ச ரூபா தேவைப்படும். ஒரு 6% இன்ஃப்ளேஷன் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா மாதம் ஒரு 2800 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் தொடர்ந்து அடுத்த 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இதுவும் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சா எப்படி இருக்குன்ற கேல்குலேஷனில் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு கேல்குலேட் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபேமிலிக்கு ஒரு 50,000 ரூபாய் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு போகும்போது அன்றைக்கி ஒரு 1.6 lakhs தேவைப்படும். ஒரு 6% இன்ஃப்ளேஷன் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அப்போது ஒரு 1,60,000 ரூபாய் 20 வருஷம் கழிச்சு நமக்கு வரணும், இன்கம் வரணும் அப்படின்னா குறைஞ்சது 3.8 crores வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு 3,80 லட்ச ரூபா இருந்தால் தான் நமக்கு ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு 1.6 lakhs வந்து வரும். ஸோ இது இந்த கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கான கேல்குலேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணுறது இல்லை. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் வரும்போது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ரெகுலராக நமக்கு வந்து இன்கம் வேணும். இன்கம் இருந்தால் தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியும், நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை நம்ம பார்த்துக்க முடியும், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ ப்ராப்பரான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி 3.8 crores நீங்கள் இருந்தால் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அந்த ஸ்டேஜில். அப்போ 3.8 crores நமக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு மாதம் ஒரு 38,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ ப்ராப்பராக அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கோல்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வீடு கட்டுறதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னா ஒரு 50 lakhs நீங்கள் லோன் போகலாம், இல்லை ஒரு 75 lakhs லோன் போகலாம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ணணும். ஆல்ரெடி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 yearsக்கு ஒரு 25 lakhs 50 lakhs நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணிவிட்டு அந்த ஃபண்ட்ஸை வந்து டவுன் பேமெண்ட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டலாம். ஸோ அப்போ அதுக்கான இஎம்ஐ எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ இப்படி பிளான் பண்ணீங்கன்னா உங்கள் கோல்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஏன் இந்த பிளான் பண்ணணும் அப்படின்னா சைக்காலஜி ஆஃப் மணி படி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எந்த விஷயத்த வந்து உங்களுக்கு தேவை, எந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்போ வந்து இயற்கையாக உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணால் தான் இந்த கோல்ஸ் எல்லாம் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 3rd ஸ்டெப்பில் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் இப்போ எவ்வளோ எடுக்கணுன்றத இந்த கோல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 78 lakhs வந்து தேவைப்படுது. ப்ளஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.8 crores வந்து தேவைப்படுது. அப்போது நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கிறோம், நம்ம இவன் இல்லைன்னா அந்த ஃபேமிலி வந்து சஃபர் ஆகக்கூடாதுன்றக்காக தான் எடுக்கிறோம். இப்போ நம்ம இல்லைன்ற போது என்ன பண்ணலாம்னா அந்த கோல் அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான கோல் வந்து 3.8 crores அதில் ஹாஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஒருத்தருடைய எக்ஸ்பென்ஸ் தான் இருக்க போது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்ன்ற போது ஒய்ஃபுக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் இருக்க போது. அப்போ 3.8 crores பாதி எவ்வளோன்னா 1.9 crores. அந்த 1.9 ப்ளஸ் குழந்தையுடைய ஃபியூச்சர் அது எவ்வளோன்னா ஒரு 78 லட்சம். ஸோ ரெண்டும் சேர்த்தினா 2.68 crores வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹவுசிங் லோன் ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா இந்த 2.68 crores இந்த 50 lakhs ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 3.18 crores வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்ஸுக்கு தேவைப்படுது. அந்த கோல்ஸ் தான் வந்து உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கான கவரேஜாக இருக்கணும். அதாவது உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் எடுக்கும்போது இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் தான் உங்களுக்கு எவ்வளவு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படும்ன்ற ஒரு கேல்குலேஷன். அப்போது உங்களுக்கு இந்த 3 கோல்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3.18 crores வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து தேவை. இப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி வந்து இந்த 3 கோல்ஸையும் ரீச் பண்ண முடியும். ஃபேமிலி செக்யூர்டாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து ரெவ்யூ. ஸோ ரெவ்யூன்றது வருஷம் ஒரு ரெவ்யூ பண்ணுங்கள். ரெவ்யூ பண்ணும்போது நம்மளுடைய நெட்வொர்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கான்னு பாருங்கள். இன்கம் இம்ப்ரூவ் ஆகுதா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகுதான்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இப்படி கேல்குலேட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்னால வந்து இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும், இந்த ரேஷியோஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன் இதை மேனேஜ் பண்ண முடியாதுன்னா அவங்களோட இன்கம் குறைவாக இருக்கும், செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இருந்தாலும் இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கமில் எப்பவுமே வந்து இஎம்ஐ போர்ஷன் இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறோம். அந்த ஏர்ன் பண்ணும்போது நம்ம நிறைய கடன் வாங்கியிருப்போம். அந்த கடன் வாங்குற இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே போகக்கூடாது. உங்களுடைய ஹவுசிங் லோன் இஎம்ஐ 30% மேலே போகக்கூடாது. ப்ளஸ் நம்மளுடைய பர்சனல் லோன், கார் லோன்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இஎம்ஐ வந்து 50% மேலே போகக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் வெல்த்தை வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இது இல்லைனாலுமே கூட இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னா இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வருஷம் நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போதோ இல்லை ஏதோ ஒரு நம்மளுடைய லோன்ஸ் வந்து குறையும் போதோ நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருப்பீங்க.
இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு லோன் முடிஞ்சுன்னா இன்னொரு லோன் போடுவீங்க. இன்கம் ஜாஸ்தியாகும் போது நம்ம லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது லோன் வாங்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுடைய ஃபினான்ஸ் வந்து உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. சடனா ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ டிசபிலிட்டி, ஏதோ ஜாப் இல்ல, பிசினஸ் டல் அப்படின்ற போது ஃபினான்ஷியலா ரொம்ப வந்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அது மாதிரி இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸை பேஸ் பண்ணி ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. உங்க கோல்ஸை நீங்க ரீச் பண்ணுங்க. ஃபேமிலியும் செக்யூரா வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தெரியணும் அப்படின்னா, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம் நிறைய கால்ஸ் வரும்போது நாங்கள் மிஸ் பண்ணிடுறோம். ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ஸோ ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னோ கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.